அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்செந்தூர் எவ்வளவு அழகான தலம் அது. அலைவாய் கரையில் இருக்கிறது. திருச்செந்தூர் அலைவாய் கரையில் இருக்கிறது. எவ்வளவு அழகாக அலை வீசுகிறது. அலை வீசி என்ன செய்கிறது? நம் துன்பத்தை எல்லாம் அது எடுத்துக்கொண்டு விடுகிறது. அங்கு அடியார்கள் எவ்வளவு பேர் வருகிறார்கள். எல்லா அடியார்களையும் துன்பத்தையும் இந்த அலை போல் அதை வீசி அதை தூர எரியுவதற்காகவே அங்கு முருகன் வீற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட திருச்செந்தூருக்கு நாம் செல்ல இருக்கிறோம். துன்பம் கொண்டு என்று தொடங்கும் பாடல் இப்பொழுது வரி வடிவில் அதை முதலில் காணலாம். பிறகு இசை வடிவம், அதற்கு பிறகு உரை. இதோ வரி வடிவம். துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து அற நொந்தன்பும் பண்பு மறந்து ஒளி துஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே. இன்பம் தந்து உம்பர் தொழும் பத கஞ்சம் தம் தஞ்சம் எனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. நின் பங்கு ஒன்றும் குறமின் சரணம் கண்டும் தஞ்சம் எனும்படி நின்றன் பின் தன்படி கும்பிடும் இளையோனே. பைம்பொன் சிந்தின் துறை தங்கிய குன்றெங்கும் சங்கு வலம்புரி பம்பும் தென் செந்திலில் வந்து அருள் பெருமாளே. என்ன நேயர்களே, வரி வடிவில் கண்டு கழித்து விட்டீர்களா? இப்பொழுது வழக்கம் போல பசுமதி தேசிகன் அவர்களின் இனிமையான குரலில் இந்த பாடலை இசை வடிவில் கேட்டு மகிழலாம். துன்பம் கொண்டங்க மேலிந்தர நொந்தன்பும் பண்பு மறந்தொளி கொஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே. துன்பம் கொண்டங்க மேலிந்தர நொந்தன்பும் பண்பு மறந்தொளி கொஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே. இன்பம் தந்தும்பர் தோழும் பாத கஞ்சம் தம் தஞ்சமெனும் படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. முருகா இன்பம் தந்தும்பர் தோழும் பாத கஞ்சம் தம் தஞ்சமெனும் படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. முருகா நின் பங்கொன்றும் கூறமின் சரணம் கண்டும் தஞ்சமெனும் படி நின்றன் தன்படி கும்பிடும் இளையோனே. இந்த பாடல் மிகவும் அழகான பாடல். எந்த பாடல் தான் அழகாக இல்லை? ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதத்தில் அழகுதான். இந்த பாடலில் அருணகிரிநாதர் முருகனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அழகாக கூறுகிறார். எதனால் கூறுகிறார்? மக்களே, நீங்களும் அப்படி கூறி பாருங்கள். எவ்வளவு மனதுக்கு எவ்வளவு இன்பமாக இருக்கும். முருகா, நான் தொண்டு செய்ய வேண்டும், தொண்டு செய்யும்படி என்னை அப்படி வை முருகா என்று கூறி பாருங்கள் என்று நம்மை தூண்டி விடுகிறார். அதனால் அவர் தொண்டு செய்ய விழைகிறார். அதற்கு முருகன் தான் அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறார். இப்பொழுது பாடலை பார்க்கலாமா? துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து. சாதாரணமாக துன்பம் என்றால் அதற்கு இணையே இல்லை. அதாவது அதற்கு எல்லையே கிடையாது. எதற்கு வேண்டுமானாலும் நாம் துன்பப்படுகிறோம். ஒரு சமையல் செய்தால் ஏதாவது பொருள் இல்லை என்றால் துன்பம். ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கிடைக்கவில்லை என்றால் துன்பம். இப்படி துன்பம் பெருகி கொண்டே போகிறது. ஆனால் இந்த துன்பம் இவர் கூறுகிறாரே, இது வேறு விதமான துன்பம். துன்பம் கொண்டு அங்கம் மெலிந்து, அதாவது ஒரு பெண்ணிடம் பெண் ஆசையினால் செல்கிறார். அந்த துன்பத்தை இவர் வர்ணிக்கிறார்.
அதனால் எத்தனையோ விதமான துன்பங்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன். இப்பொழுது வேறு விதமான ஒரு துன்பத்தை நான் அடைந்திருக்கிறேன். அதனால் நான் என்ன ஆயிற்று, எனக்கு என் உடல் மிகவும் மெலிந்து போயிற்று. இந்த துன்பத்தினால் சாதாரணமாக நமக்கு துன்பம் வந்தாலே உடல் மெலிந்து விடும். மனம் சரியாக இல்லை என்றாலே உடல் மெலிந்து விடும், அல்லது உடல் மெலிந்தாலும் மனமும் சலித்து விடும். ஒன்றுக்கொன்று நேராக இருக்கிறது, அதாவது சம்பந்தமாக இருக்கிறது. அப்படித்தான் இவர் சொல்கிறார். துன்பம் கொண்டு அதனால் அங்கமும் மெலிந்து விட்டது, என்னுடைய உடலும் மெலிந்து விட்டது, தேகம் மெலிந்து விட்டது. நொந்து, அதனால் நான் என்ன செய்கிறேன், நொந்து விடுகிறேன். இது வேண்டாம் அது வேண்டாம் என்று தன்னையே வெறுத்து கொள்ளும்படி அப்படி ஆகிறது. அதாவது நொந்து விடுகிறது, வாழ்க்கையே நொந்து விடுகிறது, தன்னையே நொந்து கொள்கிறான், தன் உடல் ஏன் இன்னும் இருக்கிறது என்று நொந்து கொள்கிறான். அன்பும் பண்பும் மறந்து, அதனால் என்ன ஆகின்றது, மற்றவர்களிடம் அன்பு செலுத்துகிறோமே அதுவும் மறந்து போய்விடுகிறது. அதனால் சீற்றம் வருகிறது, அனாவசியமாக ஒருவரிடம் கோபம் வருகிறது, சினம் வருகிறது. நமக்கு உடம்பு சரியாக இல்லை அல்லது மனது சரியாக இல்லை, துன்பம் கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய பண்பும் மறந்து விடுகிறது, நம் குணங்கள் எல்லாம் மாறிவிடுகின்றன. அன்பும் பண்பும் மறந்து, பண்பு என்று கூறுகிறார், அதாவது நல்ல குணங்கள் எல்லாம் மறந்து தீய குணங்கள் வருகிறது. அனாவசியமாக ஒருவர் மேல் வெறுப்பே எழுகிறது. இப்படி ஆகிறது. ஒளி துஞ்சும் உடலில் உள்ள ஒளி. ஒளி என்றால் என்ன, தேவர்கள் மாதிரி ஒளி இருக்கிறதா? அப்படி இல்லை. குளித்து விட்டு நாம் அப்படி இருந்தாலே நமக்கு ஒளியாகி இருக்கிறது, மனதும் நன்றாக விளக்கமாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் சோர்ந்து போய் விடுகிறது அல்லவா, அதைத்தான் ஒளி துஞ்சும் உடல் என்று கூறுகிறார். அது மங்கும்படி ஆகிறது, எதிலேயுமே பற்று இல்லாமல் அப்படி இருக்கிறது. பெண் சஞ்சலம் என்பதில் பெண்களுடன் சேர்ந்து அந்த மயக்கம் என்னும் துக்கத்தில் அணுகாதே. அப்படி என்றால் என்ன பொருள்? அதாவது நான் பெண் சஞ்சலம், பெண்களுடன் அவர்களையே நினைத்து நான் உருகி கிடைப்பாளோ மாட்டோளோ என்று அந்த இதிலேயே விலை மாதர்களை பற்றி கூறுகிறார். அப்படி அந்த காலத்தில் அதுதான் பொழுதுபோக்காக இருந்தது, அதனால் அவர் அதை கூறுகிறார். அப்படி சென்றால் எனக்கு துன்பம் வருகிறது, துன்பம் வருவதனால் நான் மெலிந்து விடுகிறேன், அதனால் என்னுடைய அன்பும் தொலைந்து விடுகிறது, பண்பும் மறந்து விடுகிறது என்று கூறுகிறார். இது தேவையா? பெண் சஞ்சலம் என்பதில் அணுகக்கூடாது. நமக்கெல்லாம் அறிவுரை கூறுகிறார். நான் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அப்படி இருந்து விட்டேன், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதுதான் முறை. அதனால் அவர் கூறுகிறார், இப்படியெல்லாம் இருக்காதீர்கள் என்று நமக்கு உபதேசம் செய்கிறார். அதை நாம் சிரம் தாழ்ந்து அதை ஏற்க வேண்டும். அணுகாதே. என்ன செய்ய வேண்டும்? இன்பம் தந்து, இன்பத்தை கொடுத்து, உம்பர் தொழும் பத கஞ்சம். அதாவது இந்த தேவர்கள் இருக்கிறார்களே எப்பொழுதுமே பத கஞ்சம் என்று, கஞ்சம் என்றால் என்ன? தாமரை. தாமரை போன்று மென்மையாக இருக்கிறதாம். தாமரையை பார்த்தால் எவ்வளவு இதழ்கள் இருக்கிறது, 1000 இதழ்கள் தாமரை கூட இருக்கிறது, 100 இதழ்கள் தாமரை இருக்கிறது. அந்த தாமரைகள் எல்லாம் அதை பார்த்தாலே அது விரிந்து நமக்கு ஒளி வீசும் அந்த வாசனையுடன் கூடிய தாமரையை பார்த்தாலே நம் மனமும் விரிகிறது அல்லவா? அப்படிப்பட்ட தாமரை போன்ற உன் பாதத்தை தர வேண்டும். அதாவது தாமரை போன்ற பாதத்தை அவர்கள் எல்லாம் புகழ்கிறார்களாம். இன்பம் தந்து உம்பர் தொழும் பத கஞ்சம். உம்பர்கள் எல்லாம் தொழுகிறார்கள். ஏன் தொழுகிறார்கள்? ஏனென்றால் உம்பர்கள் தேவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வேதனையுற்றார்கள். எதற்காக வேதனையுற்றார்கள் என்று அவருக்குமே தெரியும். அந்த சூரபத்மன் கொடுமைப்படுத்தினான், அவர்களை இங்கும் அங்கும் அலைக்கழித்தான் அல்லவா? அதற்காக அவர்கள் துன்பப்பட்டார்கள். சேனாபதியாக இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களுடைய சொத்தையும் அவருடைய அரசாட்சி யாவற்றையும் மீட்டு கொடுத்தான். அதனால் அவனுடைய சரணாகதி அடைந்தார்கள். அதைத்தான் இவர் கூறுகிறார். உம்பர் தொழும் பத கஞ்சம் தம் தஞ்சம் எனும்படி. அதனால் அந்த உம்பர் தொழுதார்களே அந்த பதம் இருக்கிறதே அது என்னுடைய சரணாகதி, அப்படி நினைக்க வேண்டும். தமது தஞ்சம் என்று கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? என்றென்றும் தொண்டு செய்யும்படி. முருகா, உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் நாம் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு என்பது என்ன என்பதை பிறகு பார்க்க போகிறோம். எப்போதும் உனக்கு தொண்டு செய்யும்படி அருள்வாயே முருகா, நீ அருள வேண்டும். சரண கமலாலயம் என்று கூறுவார்.
சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அறியாதே இருந்தேன் முருகா. இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். அதனால் அந்த சரண கமலாலயத்தை எனக்கு கொடு என்று கூறுகிறார். குரமின் நின் பங்கு ஒன்றும், அதாவது உன் பக்கத்திலேயே எப்படி சிவன் தன்னுடைய உடம்பில் பாதி பாகத்தை பார்வதிக்கு தந்திருக்கிறானோ அப்படியே பாதி பாகத்தை இவன் தரவில்லை முருகன். ஆனால் எப்பொழுதுமே தன்னுடன் இணைந்து இருப்பாளாம் வள்ளி பெருமாட்டி. அதனால் நின் பங்கு ஒன்று, உன் பக்கத்திலேயே இணைந்து எப்பொழுதுமே இணைந்து நிற்பாளாம். அந்த இணைந்து நிற்கும் குரமின் சரணம் கண்டு, மின் போன்ற, அதாவது மின்னல் போன்று ஒரு இருக்கிறாளே அந்த குரக்கூட்டத்தில் வளர்ந்தவளாகிய அந்த வள்ளி சரணம் கண்டு, அவளுடைய பாதங்களை கண்டு, தஞ்சம் எனும்படி நின்று, இதுவே எனக்கு புகலிடம் என்று நீ சென்றாய் அல்லவா முருகா என்று பழித்து கூறவில்லை, அவனை புகழ்கிறார் அவர். அப்படி அந்த புகலிடம் என்று நின்று அன்பின் தன்பிடி நீ அன்பு செய்தார். அன்பினால் உனக்கு அப்படி தோன்றிற்று, அவளுடைய சரணம்தான் எனக்கு எல்லாமே என்று நீ அவளுடைய காலை பிடித்தாய் அல்லவா. அன்பின் முறைப்படி கும்பிடும் இளையோனே, அவளை இறைஞ்சுகோவே என்று நாம் பார்த்தோம். அப்படியே அவள் பாதத்தை கும்பிட்டு இளையோனே. பைம்பொன் சிந்தின், பசுமை பொலிவு பெற்ற, சிந்து என்றால் கடல். அப்படி பசுமை பொலிவு பெற்ற கடலின் துறை தங்கிய திருச்செந்தூரை பற்றி கூறுகிறார் அல்லவா. அதனால் பசுமையாக இருக்கிறது, கடல் அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. துறை தங்கிய அந்த கரையில் விளங்கும் குன்றெங்கும் சங்கு வலம்புரி பம்பும், குன்றெல்லாம் சங்கும் வலம்புரியும் நிரம்பி இருக்கிறதாம். பம்பும் என்றால் என்ன? அது பம்பின் இருக்கிறதாம், நிறைந்து நிற்கிறது. தென் செந்திலில் பெருமாளே, அழகிய திருச்செந்தூரில் வந்தருள் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே. தென் செந்திலில் என்றால் அழகிய, தென் என்றால் இந்த இடத்தில் அழகிய என்று பொருள். திருச்செந்தூரில் வந்தருள் பெருமாளே, முருகா உனக்கு என்றென்றும் நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று அப்பொழுதே கூறிவிட்டார். தொண்டு என்பது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். கோவிலில் மெழுகிடுதல், அதாவது கோவிலை சுத்தம் செய்தல், கோலம் போடுதல், அப்படி சிறிய வேலை, பூ மாலை கட்டுதல், அதுவும் தொண்டுதான். அதனால் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே களரம்பட்டி கிராமத்தில் முத்துசாமி என்று ஒரு விவசாயி இருந்தார். அவர் கனவில் சொன்னதால் முருகன் சொல்லிவிட்டார், கனவில் சொல்லி எனக்கு ஒரு கோவில் கட்டு என்று. அதனால் ஒரு கோவில் கட்டு, ஒரு விவசாயி முருகன் சொன்னார் என்று அவர் கோவில் கட்டி அவர் பூஜை செய்து வருகிறார். வாழப்பாடி அருகே பெத்தநாயகன் பாளையம் என்ற அந்த இடத்துக்கு உட்பட்ட களரம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. அவர் 13 வயது, அது சிறுவனாக இருக்கும் பொழுதே முருகக் கடவுளிடம் அன்பு வைத்திருந்தார். அவர் கனவில் காட்சியளித்து கோவில் கட்டுவதற்காக சொன்னார். மலைக்குன்று அடிவாரத்தில் முருகனுக்கு கோயில் கட்டி நித்திய பூஜை நடத்தி வந்தார். பக்தர்களின் ஒத்துழைப்போடு அந்த பழனிமலையில் இருக்கிறதே தேர், அதை போன்று ஒரு தேரை அமைத்து, தேரை ஆடி கிருத்திகை, ஐப்பசி சூரசம்ஹாரம், வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், அதில் அந்த விசேஷ தினங்களில் எல்லாம் தேரோட்டத்தை நடத்தி வருகிறார். காவடி எடுத்து பூஜை செய்து அப்படியெல்லாம் செய்து வருகிறார். என்றால் யாரோ ஒரு விவசாயி என்றால் முருகனுக்கு தொண்டு செய்திருக்கிறார். பாருங்கள், இன்றும் தொண்டு செய்து வருகிறார். முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதில் படைப்பு தொழில் செய்தானாம். அந்த செய்திருக்கிறான். இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாளம்பட்டி என்று ஒன்று இருக்கிறது, ஒரு தலம் இருக்கிறது. அதில் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. முருகப்பெருமானுக்கு கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றை கண்ணூர் திருக்கோயில் ஆகும். அதை யார் கட்டினார்கள் என்றால் முதலாம் ஆதித்த சோழன் கட்டினான். முருகனுக்கு இங்கு யானை வாகனமாக இருக்கிறது. அதுவுமல்லாமல் பிரம்மாவின் வேலையை இவர் எடுத்துக்கொண்டார் அல்லவா. அதனால் ஒரு திருக்கரத்தில் ஜபமாலை இருக்கிறது, மறுக்கையில் சின்முத்திரை கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். 4 முகங்கள் அவருக்கு இருக்கிறது. முருகன் 6 முகம் தானே, ஆனால் அவருக்கு 4 முகம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாம் சென்னையில் வாழ்வதால் உங்களுக்கெல்லாம் தெரியும் வடபழனி என்று இருக்கிறது. தென்பழனி என்பதுதான் மலையில் இருக்கிறது.
வடபழனியை பற்றி ஆண்டவர் திருத்தலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கட்டப்பட்டது. அது முதலில் அது சிறிய ஓலை குடிசையாகத்தான் இருந்தது. அதில் வண்ண ஓவியமான ஒரு முருகன் படம் வைத்து அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் வழிபட்டு வந்தார். தீராத வயிற்று வலி இருந்தது. அதனால் அவர் என்ன செய்தார், திருத்தணி, திருப்போரூர் ஆகிய தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டார். கனவில் ஒரு பெரியவர் தோன்றி, நீ ஏன் இங்கெல்லாம் வருகிறார், உன் வீட்டிலேயே நீ படம் எல்லாம் வைத்திருக்கிறாய், முருகனுடைய படம் வைத்திருக்கிறாயே, அங்கேயே நீ பூஜை செய்யலாமே என்று அவர் கூறியவுடன், ஏன் இங்கு அவனை தேடிக்கொண்டு அல்லல் படுகிறாய் என்று கூறினார். உடனே அவர் என்ன செய்தார், அங்கேயே ஒரு பழனிக்கு சென்று ஒரு படத்தை வாங்கி கொண்டார். அந்த உறக்கத்திலிருந்து அவர் எழுந்து விட்டார். இது கனவில் வந்தது. உடனே அவர் உறக்கத்திலிருந்து எழுந்து அருளை நினைத்து வீடு வந்து சேர்ந்தார். வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர் வீடு வந்து சேர்ந்தவுடன் தாம் கண்டதை அறிவித்தார். அறிவித்தவுடன் அன்று முதல் எப்பொழுதுமே அவர் முருகனை வணங்கினார். பிறகு என்ன செய்தார், திருத்தணி சந்நிதிக்கு சென்றார். திருத்தணி சந்நிதிக்கு சென்றவுடன் புதுமையான காணிக்கையாக அவர் ஒன்று செய்தார். புதுமையான காணிக்கை என்ன, தனது நாக்கை அறுத்து பாவாடம் தரித்தார். பாவாடம் என்பது என்ன, தன்னுடைய நாக்கை அறுத்து கொண்ட பின் வயிற்று வலி நீங்கியது. அதற்கு பிறகு என்ன செய்தார், தென் பழனிக்கு சென்று அங்கு பழனி ஆண்டவனை தரிசித்து அங்கு ஒரு படத்தை வாங்கி தன்னுடைய வீட்டிற்கு வந்தார். அங்கு ஒரு குடிசை அமைத்து அங்கு இருந்து எல்லோருக்கும் அவர் இது ஜாதகம் எல்லாம் பார்த்து அப்படி கண்ணை கவர்ந்த அந்த படத்தை வைத்து கொண்டு அவர் ஆண்டவர் திருக்கோயிலாக மாற்றி அமைத்தார். சென்னைக்கு வந்தவுடன் அந்த உருவப்படத்தினை வைத்து பழனி ஆண்டவர் திருக்கோயிலாக மாற்றி அமைத்தார். பிறகு அந்த பக்தர்கள் எல்லாம் தங்கள் குறைகளை தீர்க்க சொல்லி வந்தார்களாம். அப்பொழுது இவர் தொண்டு செய்து அவர்களுடைய குறைகளை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று இவர் கூறினாராம். அவர்களை கையை பார்த்து ரேகையை பார்த்து அவர் கூறினாராம். பிறகு ரத்னசாமி செட்டியாரிடம் இந்த பணியை தொடர்ந்து செய்ய சொல்லி பிறகு கட்டடம் அமைத்து இப்பொழுது இருக்கிறதே வடபழனி, அப்படி வந்தது. அந்த ரத்னசாமியுடன் சேர்ந்து அப்படி திருப்பணி நிகழ்ந்து கும்பாபிஷேகமும் செய்தார். இப்படியாக தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் தொண்டு செய்தார். யார் வேண்டுமானாலும் தொண்டு செய்யலாம். அப்படிதான் அருணகிரிநாதரும் பல தொண்டுகள் செய்திருக்கிறார். துன்பம் கொண்டங்க மேலிந்தர நொந்தன்பும் பண்பு மறந்தொளி கொஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே. துன்பம் கொண்டங்க மேலிந்தர நொந்தன்பும் பண்பு மறந்தொளி கொஞ்சும் பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே. இன்பம் தந்தும் தோழும் பாத கஞ்சம் தம் தஞ்சமேனும் படி என்றென்றும் தொண்டு செய்யும் படி அருள்வாயே முருகா. இன்பம் தந்தும் தோழும் பாத கஞ்சம் தம் தஞ்சமேனும் படி என்றென்றும் தொண்டு செய்யும் படி அருள்வாயே முருகா. நின் பங்கொன்றும் கூறமின் சரணம் கண்டும் தஞ்சமெனும் படி நின்றன் தன்படி கும்பிடும் இளையோனே. பைம்பொன் சிந்தின் தூரை தங்கிய குன்றெங்கும் சங்கு வலம் புரி
பம்பும் தென் செந்திலில் வந்தருள் பெருமாளே முருகா என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே. நாமும் முருகனுக்காக எப்படி வேணுமானாலும் தொண்டு செய்யலாம். இறைவனுக்கு பூ கட்டி தொடுத்து மாலையாக போடலாம், அல்லது இந்த திருப்புகழை பாடி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அந்த தொண்டையும் செய்யலாம். இப்படியாக தொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த பாடலில் கூறியிருக்கிறாரே, அதன்படி நாமும் அவருடைய உபதேசத்தை நாமும் ஏற்று நாமும் முருகனுக்கு தொண்டு செய்ய இன்றே முற்படுவோம். நன்றி.